ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணாரில் இருக்கக்கூடிய 2 வியூ பாயிண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய மூணாரை பற்றினதான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் போயிட்டு இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணாரில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டேஷனுக்கு. ஸோ இந்த டாப் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணார்லேருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் லாஸ்ட் வியூ பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டேஷன். ஸோ நாங்கள் இந்த டாப் ஸ்டேஷனை விசிட் பண்ண வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து மழை செட் ஆயிருந்துச்சு. ஸோ நாங்கள் ரீச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா மழையும் கூட வந்துருச்சு. ஸோ இப்போ நாம் வந்து டாப் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த டாப் ஸ்டேஷன் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு கேரளா பார்டரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நாம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரும்போது மிஸ்ட்டு செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து பார்டரை வந்து பார்க்க முடியாது. ஸோ நாம் எல்லாருமே வந்து மைனா படம் பார்த்துருப்போம். அந்த மைனா படத்தில் சொல்கிற குரங்கணியை வந்து இங்கேருந்தே நம்ம பார்க்க முடியும். இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர், அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய விண்டு மில்லு, ஸோ இது எல்லாமே கூட இங்கேருந்து பார்க்கும்போது வந்து தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வியூ பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டும் கூடங்க இது. நாங்கள் வந்த டைமில் வந்து கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மழையும் கூட வந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னமும் கூட சில்லுன்னு ஆயிடுச்சு இப்போது. நாங்கள் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு வெளில வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதாங்க லொக்கேஷன். ஸோ சூப்பரான ஒரு லொக்கேஷன். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மலைகளெல்லாம் பார்க்கும்போது வந்து செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் பார்த்துட்டு ஸோ கடைசியாக இந்த வியூ பாயிண்ட் வந்திருக்கிறோம். மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் நம்ம எந்தெந்த பாயிண்ட் வந்து ரீச் ஆகுறோமோ அது ரீச் ஆகிறது மட்டும்தாங்க. அதை தவிர நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவாகும். அதை தவிர வந்து இந்த வியூ பாயிண்ட்டு, இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது. நம்ம ரீச் ஆனால் மட்டும் போதும். அதே மாதிரி அந்த கிளைமேட்டும் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அழகாக ரசிக்கலாம் அந்த இயற்கையை. ஸோ இந்த டாப் ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். உங்களோட டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஒரு காப்பி, அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற காப்பியை வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மொபைலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஒரு காப்பிக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 20. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை மட்டும் உங்களோட மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு எத்தனை காப்பி வந்து உங்களோட மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ நாங்கள் வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக மழை செட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நாம் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான லொக்கேஷன். செம்மையாக பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த டாப் ஸ்டேஷனுக்கு வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீ கார்டன் இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போதே வந்து ரொம்ப அழகாக வந்து ரசிச்சுக்கிட்டே வரலாம். அங்கே டாப் ஸ்டேஷன் போனதும் கூட மழை வந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டுருக்குறோம். இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து மழை செட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டும் இருக்குது. ஸோ இந்த டாப் ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாட்டுப்பட்டி டைரெக்ஷன்லேயே வந்து எக்கோ பாயிண்ட் பார்த்தோம். ஸோ அடுத்ததாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்கோ பாயிண்ட் தான். எக்கோ பாயிண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்கோ பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த எக்கோ பாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திங்ஸோ இல்லை டாய்ஸு, அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லஞ்சோ இல்லை வந்து ஸ்நாக்ஸோ ஏதோ சாப்பிட்றதுக்கும் கூட நிறைய கடைகள் இருக்குது. எக்கோ பாயிண்ட் உள்ளே போய் வந்து நம்ம நல்லா கத்துவோம் அப்படின்னா ஸோ இங்கேயே நல்லா தெம்பாக ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம். இந்த எக்கோ பாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெடல் போட்டிங் இருக்குது. வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா டாப் ஸ்டேஷன். ஸோ இந்த எக்கோ பாயிண்ட் போயிட்டு தான் வந்து டாப் ஸ்டேஷன் போயிருந்தோம். இங்கே வந்து இப்போ இவ்வளோ வெயில் அடிக்குது. அதுவே நாங்கள் டாப் ஸ்டேஷனில் ஏறும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி வந்து அங்கே மழை வந்துடுச்சு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆனதும் கூட பரவாயில்ல. ஸோ வியூவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டாப் ஸ்டேஷனில். ஸோ இப்போ நாம் எக்கோ பாயிண்ட்டுக்குள்ளே வந்து போக போகிறோம். நம்ம மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக வந்து பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக தானே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு வியூ பாயிண்டில் வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு வந்து சம் சார்ஜஸ் உண்டு. அது எவ்வளோ அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. ரூ. 10 தாங்க டிக்கெட்டு. ஸோ இந்த எக்கோ பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎஸ்எல்ஆரில் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதுக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த எக்கோ பாயிண்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து சாஃப்ட் காப்பி உங்களுக்கு மொபைல் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா ரூ. 20. நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அந்தந்த ஃபோட்டோஸ் மட்டும் உங்களோட மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நாம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 10 தான் டிக்கெட்டு. ஸோ உள்ள எக்கோ பாயிண்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பெடல் போட்டிங் இருக்குது.
எக்கோ பாயிண்ட்ல நாம இங்கேருந்து கத்துறோம்னு வச்சுக்கோங்க. இந்த காட்டுக்குள்ள அந்த சத்தம் போயி, அப்படியே திரும்ப நம்மளுக்கு கேட்கும். ஸோ அதான் அந்த எக்கோ பாயிண்ட்டு. இதே மாதிரியே வந்து கொச்சி டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல்வன் டேம் போனோம்ல, அங்கேயும் வந்து ஜீப் சஃபாரி போனீங்க அப்படின்னா, அதுலயும் வந்து எக்கோ பாயிண்ட் வந்து கூட்டு போறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதில கத்தி பார்க்க போறோம். ஸோ எப்படி வந்து சவுண்ட் ரிட்டர்ன் வருதுன்னு பார்ப்போம். ஹெட்செட் யாராவது போட்டுக்கிறீங்க அப்படின்னா, சவுண்ட கம்மியா வச்சு வீடியோ பாருங்க இப்போ. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ எக்கோ பாயிண்ட் போனீங்க அப்படின்னா, இந்த மாரி நல்லா கத்தி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க சவுண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். என்ன ஒண்ணுன்னா, கத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொண்டை லைட்டா கரகரன்னு ஆயிடுது. அதனால விக்ஸ் மாத்திரையோ, கால்ஸ் மாத்திரையோ வந்து நம்ம கையிலேயே வச்சுக்கிடணும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா நாம இப்ப இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்ததா இந்த ஃபோட்டோஸ் எடுத்து குடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இவங்க எடுத்து குடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ நெறைய ஃபோட்டோஸ் எடுங்க. உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணுமோ, அத மட்டும் கூட உங்களுக்கு மொபைலுக்கு வந்து மாத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா நாம இப்ப இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3வது வீடியோல உங்கள சந்திக்கும் வரை பாய் பாய்.